எப்பவுமே தமிழ் பையன் தான் வந்து பொண்ணுக்காக வந்து ஸ்டேட் மாறுறது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கனடா பையன் தமிழ் பொண்ணுக்காக சேஞ்ச் ஆகி வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுப்போம். வாங்க உள்ள போலாம். பென்ஜி, சொல்லுக்கா. நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு? ரசம், சோறு, வெண்டைக்காய் பொரியல், சிக்கன் ரோஸ்ட். நல்லா சாப்பிடு. En Peru Ben, Canadian Payan are freelancers together and working on YouTube content creation. ஓகே. யூ மேம் யுவர் ஐ எம் ஷீபா. ஐ வாஸ் born. நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னை தான். படிக்கிறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கனடா போயிருந்தேன். ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண பிளேஸில் வந்து ஐ மெட் பேன். ஸோ அண்ட் தென் ஐ ஸ்டேட் பேக் ஃபார் நியூ கல்ச்சர், அடாப்டேஷன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நியூ பீப்புளில். ஸோ அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஸ்லோவாக வந்து ஓகே ஆச்சு? ஆக்சுவலி கடைசி வரைக்குமே ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. எல்லாருக்குமே வந்து இந்தியாவில் இருக்கும்போது அப்ராட் போனால் லைஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஐ ஆல்சோ ஹேட் தட் ஐடியா. ஆனால் அங்கே போய் இறங்கின அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் இது வந்து இந்த ஐடியாவாக தான் இது நல்லா இருக்கு. பட் ரியல் லைஃப்பில் இட்ஸ் வெரி ஹார்ட். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஸோ என்னோட செமஸ்டர் ஃபீஸே வந்து கெனேடியன்ஸை விட நான் 4 times பே பண்ணணும். ஸோ இப்போ என்னோட கெனேடியன் ஃப்ரெண்ட்ஸ் $2,000 பே பண்ணாங்கன்னா நான் வந்து $8,000 பே பண்ணும். ஸோ இம்மீடியட்டாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், நம்ம இங்கேருந்தும் வந்து லோன் அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போவோம். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஸோ நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ரேடியோ ஸ்டேஷனில் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் போய் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து டேபிள் துடைக்கிறது ரெஸ்டாரண்ட்டில், ஜஸ்ட் டு சர்வைவ் அண்ட் buy groceries and stuff like that. So it really humbles you from the day you enter. And winter வந்து it's very depressing, very cold. First 2 years வந்து I enjoyed it because snowfall அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது it was like very exciting. But after that வந்து காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும் அந்த குளிரில். சம்டைம்ஸ் பஸ் கேன்சல் ஆகிடும், பஸ் வராது. ஸோ அந்த கோல்லாம் நடந்து போகணும். ஸோ லைஃப் இஸ் வெரி ஹார்ட் தேர். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னோட கிளாஸில் இன்னொரு 2 இந்தியன் கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ நானும் இன்னொரு பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இன்னொரு இந்தியன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பீட்சா வாங்கிட்டு டின்னர் சாப்பிட்லான்ட்டு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பஸ் ஸ்டாப்பில் பின்னாடியே வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த பஸ் ஸ்டாப். ஸோ வி ஜஸ்ட் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப் வித் ஆர் பீட்சாஸ். 4-5 குழந்தைங்க வந்து அடிச்சு பிடிச்சி வீட்டிலேருந்து வெளியே வந்து கல் தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து டெரரிஸ்ட், நீங்க வந்து எங்க கண்ட்ரியை பாம்பு பண்ண வந்திருக்கீங்க, இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு பயங்கரமா கத்தி வந்து they started like surrounding us and doing all that. அப்புறம் அவங்க அம்மா வெளியே வந்தாங்க. ஸோ அப்பா அம்மா வந்துட்டாங்க காப்பாற்ற. அவங்களும் சேர்ந்து வந்து she joined. அண்ட் அதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித் கெனேடியன் பீப்புள்னு சொல்லலாம். ஸோ இட் வாஸ் வெரி ட்ராமேட்டிக். அப்போவே நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே நம்ம வந்து என்றைக்குமே ஈக்குவலாக இங்கே இருக்க மாட்டோம். they will always see us as second class citizens. So you just like it hurts your confidence, it hurts everything, your self respect எல்லாமே. and from then on you learn to become smaller and வந்து சரி எதுவும் பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து இது மேனேஜ் பண்ணி போய்க்கணும் அப்படி. Just tell me about your parents, your siblings, parents, and now your family. Yeah, for sure. So Amma, Appa, 3 Anna, Muna Anna, elder Okay. brother, eldest music teacher, next plumber, and then next forestry worker. Okay. So very different personalities. Yeah. First Anna, Nalu children. Oh, 4 kids. Muna Pona, Ona Payan. Next brother, Muna children, Rendu Payan, Ona Pona. Next brother, Muna Pona. ஓகே. இப்போ வந்து உங்களோட லவ் ஸ்டோரிக்குள்ள போலாம். when you met him, எப்போ பார்த்தீங்க? from your side and from him side too. உங்க சைட் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கோவிட் டைம் முடிச்சுட்டு நான் ஆக்சுவலி டொராண்டோவில் இருந்தேன். கோவிட் டைம் அப்போது ஐ லாஸ்ட் மை ஜாப் அண்ட் வேலை தேடிட்டு இருக்கும்போது சஸ்காச்சுவன்ற ஒரு ப்ராவின்ஸ், ஆக்சுவலி நிறைய பேர் தெரியாது, கனடாவில் இருக்குன்னே தெரியாது. இட்ஸ் அ வெரி ஸ்மால் ப்ராவின்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி டவுன், அந்த டவுன் கூட இருக்குன்னு அது வந்து யாருக்குமே தெரியாது. அந்த டவுனில் வந்து வெறும் 1000 பேர் தான். அங்கே ஒரு காலேஜ் இருந்துச்சு, சின்ன காலேஜ், அதில் வேலைக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து நான் அங்கே போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து இவங்களோட ஆண்டி வந்து அத்தை,
அத்தை வந்து அங்கே குக்காக இருந்தாங்க அந்த காலேஜில். ஸோ நாங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் அப்போ கிறிஸ்மஸ் டைம் வந்து அவங்க சொன்னாங்க, நீ ஏன் தனியாக இருக்கிற, எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்துரு. ஸோ அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணி கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம். அப்போ அவங்க வந்து ஒரு கேம்ப் ஃபயர் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ they invited Ben. ஓகே. ஸோ அவங்க வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து நேரில் பார்த்தோம். ஆனால் அப்போ கூட அவ்வளோவா பேசலை. ஒரு Okay, okay. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் we sat around the campfire. ஆனால் அவ்வளோவா பேசலை. இவங்க அவங்க அத்தா அங்கிள் கிட்ட பேசுவாங்க, நானும் அவங்க கிட்ட பேசுவோம். அப்படிதான் வந்து போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அத்தையோட பொண்ணு வெரி ஹிஸ் கசின் வாஸ் இவனை வந்து போட்டு, நீ ஒழுங்கா அவளுக்கு கால் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணுன்னு வந்து இவனை வந்து புஷ் பண்ணி தென் she gave him my number. அதுக்கப்புறம் he messaged me asking like ஒரு டேட் போலாமா அப்படின்னு. So I said okay, and first dateலயே வந்து I decided I want to marry him. ஓகே. What impressed you? என்ன நடந்துச்சு He was actually a அந்த டே? gentleman, very Okay. respectful. Oh. எப்படி சொல்றது, ரொம்ப வந்து கேரிங்கா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேட்லயே வந்து லைக் he just made sure I was doing good. and வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட் வந்து அங்க வந்து ஸ்னோ மேசன் பண்ணுவாங்க. ஸோ Okay. விண்டர்ல வந்து ஐஸ் வச்சு மேஸ் கட்டுவாங்க. ஆ. அதுக்கு தான் வந்து போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போனால் வந்து கொஞ்சம் வெதர் வார்மாக இருந்தனால எல்லாம் மெல்ட் ஆகிட்டு ஒரே சகதியாக இருந்துச்சு. ஓகே ஸோ அங்கே போனோடனே 2 பேரும் வர டேட்டுக்கு ட்ரெஸ் பண்ணி புது ஷூஸ்லாம் போட்டுட்டு போயிருந்தோம். ஸோ வி ஜஸ்ட் லுக்ட் அட் இட் அண்ட் லைக் என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல போகலான்னு ஷூலாம் ஃபுல்லாக நனைஞ்சி அதில் தான் நடந்து போனோம். பட் வி ஹேட் ஸோ மச் ஃபன். ஓகே. ஸோ நான் வந்து அப்போல்லாம் சொல்லலை, எதுவுமே காமிச்சிக்கல. நான் வந்து ஓகே ஷுர் செகண்ட் டேட் போகலாம், தேர்ட் டேட் போகலாம். ஐ பிளேட் இட் கூல். And I think we just like என்ன whatever we had in life, நாங்கள் எதை பற்றி பேசினாலுமே வந்து எல்லாமே சிங்க் ஆயிடுச்சு. ஒரே மாதிரி தான் வந்து நாங்கள் யோசித்தோம், ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீம்ஸ் எங்கள் லைஃப்க்கு எல்லாமே வந்து it matched. So that just felt like a very ஈஸி ட்ரான்சிஷன். அவங்க கூட இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி ஈஸி, கம்ஃபர்டபுள். ஒரு ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேணாம், ஃபேக்காக இருக்க வேணாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஹி அக்செப்டட் மீ ஃபார் ஹூ ஐ ஆம். ஸோ யா. How should he know that you were interested on her, like your cousin? She didn't. She just wanted to set us up. She's like, you're single, so So just get into it. Basically matchmaking, yeah. Yeah. arrange marriage ne சொல்லலாம். She thought you both will be a good pair. Yeah, Canadian style arranged marriage. So yeah, so then after I think 3 months, I finally worked up the courage to send a message. 3 months it took to like, Yeah, so it was December, and then finally middle of March, I finally sent a message right before I went into work a night shift, and then I shut off my phone because I was too scared of what she would say. Oh, you messaged and put off. ஆக்சுவலி என்னோட பேரண்ட்ஸ் வந்து they were trying to get me arrange marriage. ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் இல்லை, சும்மா பேசு, உனக்கு பிடிச்சிருந்தா. நான் வந்து ஒரு 4-5 ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்ட பேசினேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ எங்கள் டாடி வந்து இதுக்கு மேலே இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க போல். பட் கால் பண்ணி சொன்னாங்க, நீ யார் சூஸ் பண்ணாலும் ஓகே தான், வெள்ளைக்காரனா சூஸ் பண்ணால் கூட ஓகே தான். Oh, they have an idea you were somewhere. ஆமா அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் வந்து he asked. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆன்சர் சொல்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக எஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ that I thought that timing was very funny, like கரெக்டா அந்த கேட்கறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு எங்க டாடி கால் பண்ணி அது சொன்னது வந்து it was like yeah. Okay. Do you think like sir வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷெல் பர்சன் உங்களுக்கு தெரியுது, but still how you hope like confident about him, like கண்டிப்பா you'll make sense in our life அப்படின்னு உங்களுக்கு where you get the confidence? First thing நான் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன்னா, if someone really likes me அவங்க வந்து சொல்லணும். உங்களுக்கு ஷை கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இஃப் யூ வாண்ட் மீ யூ ஷுட் கம் அண்ட் டெல் மீ. ஸோ அதனால நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான்லாம் போய் இனிமேல் வந்து சொல்ல மாட்டேன். ஐ டோல்ட் ஹிம் ஹவ் ஐ ஃபீல் அண்ட் லெஃப்ட் இட். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கம், இஃப் நாட் அவ்வளோதான். லைக் எனக்கு என்னோட பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகணும்னா யூ ஹாவ் டு ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் டு கம் சே டு மீ அப்படின்னு இருந்தேன். ஸோ ஹிஸ் பர்சனாலிட்டி எப்படின்னா, இஃப் யூ புஷ் ஹிம் ஹி வோன்ட் டூ இட். ஸோ அது எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட பர்சனாலிட்டி சும்மா விட்டுருவேன், உங்களுக்கு வேணா வாங்க இல்லைனா போங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் இட் மேட்ச்ட். when I gave him space he felt comfortable and free to say it. செகண்ட் வந்து என்னன்னா, என்னை வந்து எப்படி சொல்கிறது, என்னோட பர்சனாலிட்டி எப்படின்னா, ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல்.
மேன் விமன் எல்லாருமே ஈக்குவல், ஸோ யாருமே யாருக்கும் அடிமை கிடையாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இருந்தேன். அப்பயும் நான் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருந்தேன். அப்போ நான் பென் கிட்ட சொல்லுவேன், யோர் மை லீடர், நீ தான் வந்து என்னை லீட் பண்ணும், நான் வந்து உனக்கு அடியில் தான், நீ எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். Then he was like, ஐயோ he was like, no, we're both equal, we will decide everything together. It's not like இதுதான் வந்து ஒரு womanோட job, இதுதான் வந்து manோட job அப்படியெல்லாம் இல்லை. இது when we have our family and our house, ரெண்டு பேரோட வீடு தான், ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பண்ணணும், இது வந்து நீ பண்ணணும் நான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு உடனே ஐ இமீடியட்லி ஃபெல்ட், ஓ அப்போ நானா இருக்கிறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் வந்து என்ன எதுக்காகவும் குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ ஃபெல்ட் குட். ஆக்சுவலி கனடால இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வீடியோஸ் போவில்ல, அப்போனா நீங்கள் யூ வேர் இன் லிவ் இன் ஏதாவது or else? No, we only started making videos after we got married. Okay. 4 years ஆக போகுது கல்யாணம் ஆகி. Oh, okay, nice. How was your 4 years? So much has happened in 4 years. Oh, okay. Very good. It's like so good, yeah. இவங்க அப்பா அம்மா கூட ஸ்டில் ஆஸ்க், எப்போ நீங்க வந்து உங்க ஹனிமூன் ஃபேஸை விட்டு வெளியே வருவீங்க? Like I don't think so, because we're best friends, so Okay. we've gone through hardship like any adult life. நிறைய பிரச்சனை இருக்கும், but we were able to go through it because he's my best friend and I'm his best friend. It's been easy. How is it like actually tough to be in a Canadian house or in an Indian house for you both when you two there in house? Like how is it, the cultural difference, the waking up way, everything will be different, no? How you actually handled it? I mean, at that point நான் ஆல்ரெடி ஒரு 6 years கனடால இருந்துட்டேன். ஸோ நான் ஆக்சுவலி அந்த லாஸ்ட் 2 years வந்து நான் இருந்த டவுன்ல நான் ஒருத்தி தான் இந்தியன், மற்ற எல்லாருமே ஒயிட் கெனேடியன்ஸ். Okay. ஸோ ஐ ஹேட் டு அந்த ஃபுட்டு வந்து பழகிடுச்சு, அங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாமே வந்து பழகிடுனால அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல. But yeah, I think sometimes still he will want a burger and I'll want sambar soru, and he'll make burger and I'll make sambar and rice and eat apdida. So Yeah, and we just, you know, we let each other do what we need to do to feel at home and add comfort. And I think differences னு சொல்லணும்னா ஃபேமிலி கூட வந்து இன்டராக்ட் பண்றது தான் வந்து பெரிய டிஃபரன்ஸாவே இருந்துச்சு. The way he interacts with his family is very different from how I interact with my family. So அதில் தான் கொஞ்சம் கிளாஷிங் வருமே தவிர எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்கள் ரெண்டு பேருமே வெரி சிமிலர் இன் பர்சனாலிட்டி. ஸோ ஈஸியாக ஒரு கெனடியன் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அதெல்லாம் மேபி தாட் மீ. ஐ திங்க் அவங்க கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறது தான் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப அவங்கள டிஸ்டன்ஸில் வச்சு அவங்க பெரியவங்க அப்படி வந்து அவங்கள ட்ரீட் பண்ணது வந்து தே டோன்ட் ப்ரிஃபர். நாங்கள் வந்து மாம் டேட் அப்படியே நார்மலாக ஃப்ரெண்ட் மாதிரி தான் பேசுவோம். ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, கேம்ஸ் விளையாடுறது, வெளியே போகிறது எல்லாமே வந்து we just like hang out together. அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபுட்டே சர்வ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு இதுதான் வேணும்னா அவ்வளோதான், இல்லை சாப்பிடுங்க பரவாயில்ல. தமிழ் கல்ச்சர் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்பூன் அது வந்து செட்டே ஆகாது. ஓகே. அண்ட் they like their own space. ஓகே. அவங்களுக்கு அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும். நம்ம when we spend time together. இல்லைன்னா அவங்க வந்து அவங்களோட ஸ்பேஸ்ல இருப்பாங்க, நம்ம ஸ்பேஸ்ல இருந்து. Like the day you enter and talk with them, how uncomfortable you were, like அது எப்படி இருந்தது? Very hard actually. நான் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. என்னோட இந்தியன்னஸ் வந்து கொஞ்சம் உள்ள வச்சுட்டு ஐ ஹேட் டு பிரிங் அவுட் மை கெனேடியன்னஸ் அண்ட் நிறைய விஷயம் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேசிக்குவோம். என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, என்ன உங்கள் அண்ணா இப்படி இருக்காங்க, அவனு வந்து ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு வந்து ஃப்ரீயாக பேசிக்குவோம். ஸோ அட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இல்லைனா ஏன் நீ எங்கள் அப்பாவை பற்றி இப்படி பேசுகிற, ஏன் எங்கள் அம்மா அந்த மாதிரி வந்து இருக்காது. புரிஞ்சுக்குவோம், ஓ அம்மா உனக்கு வந்து இது புரியல, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு வந்து. What you felt like Canadian parents கிட்ட இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி நீங்க ஃபெல் பண்ணுது? எனக்கு வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து எனக்கு என்ன பழக்கம்னா எங்கள் அம்மாவுக்கு அட்லீஸ்ட் நான் டெய்லி கால் பண்ணுவேன். எஸ். இவங்க வந்து ஒரு 4 monthsக்கு ஒரு வாட்டி தான் பேசுவாங்களே. You will abandon your child? எனக்கு புரியல. That's their culture. So 18 வயசுக்கு அப்புறம் வெளியே அனுப்பிச்சிருவாங்கல்ல கிளம்புங்க. And that actually happens. It's not like they kick you out. It's just like understood. Okay, உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இனிமே நீ போய் உன்னோட வீட்ல நீ வந்து you start your life அப்படின்னு சொல்லிடுவாங்க. Right? And every kid wants to leave home as soon as they're like 18, 19, 20. They want to
set out into their own space, live in their own home, and make their own rules for the house, sort of thing. So it's a very cultural thing to do. Yeah. காலேஜ்லாம் வந்து அவங்க அம்மா அப்பாலாம் பே பண்ண மாட்டாங்க. Oh. கிட்ஸ் ஹேவ் டு ஒர்க் அண்ட் பே ஃபார் இட். அவங்க சாப்பாடு, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்களே தான் பண்ணிக்கணும். ஸோ பென் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய் தான் வந்து அதெல்லாம் வந்து பே பண்ணி முடிச்சாங்க. Okay. Like really? ஆமா. Really. Okay.